ஹலோ காய்ஸ், ஒரு ஆசம் ஸ்டோரியோட இன்னைக்கும் வந்திருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப பார்க்கிறது எடிட்ஸ் ஆஃப் ஏஎம். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோ ஷின்யூ சாதாரண டாக்டர் இல்ல. சாக போற நிலையில இருந்தவங்கள கூட காப்பாத்தி திருப்பி கொண்டு வந்த ஒரே மனிதன் அவன்தான். மாடர்ன் சர்ஜரியில கடவுளோட கைன்னு சொல்ற அளவுக்கு ஸ்கில் இருந்துச்சு. ஆனா அவன் இதெல்லாம் ஃபேம்காகவோ மணிக்காகவோ செய்யல. பேஷண்ட்ஸை காப்பாத்துறதுல கிடைக்கிற சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா அந்த திறமையே அவனுக்கு கர்சா மாறிடுது. முடிவே இல்லாம பேஷண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ரவுடி கேங்ஸும் கிரிமினல்ஸும் அவனை தங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கலீக்ஸ் எல்லாரும் அவனை விட்டு போயிடுறாங்க. கடைசில அந்த நரக மாதிரி வாழ்க்கையில அவன் மட்டும் தனியா மிச்சமாயி இருக்கிறான். அப்போதான் அவனுக்கு புரியுது, தன்னோட வாழ்க்கை முழுக்க கீழே விழுந்துடுச்சுன்னு. ஆனா ஃபேட் அதுலயும் நிக்கல. ஒரு நாள் கார் ஒன்று அவனை மோதி தூக்கி வீசிடுது. உயிர் போற அந்த லாஸ்ட் செகண்ட்ஸ்ல அவன் வாழ்க்கையில நடந்த எல்லா கஷ்டங்களும் அவன் கண் முன்னாடி ஃபிளாஷ் ஆகுது. அடுத்த செகண்ட் திடீர்னு அவன் கண் திறக்கிறான். அவன் முன்னாடி சிரிச்ச முகத்தோட அவனோட அம்மாவும் அப்பாவும் அவனை கையில் தூக்கிக்கிட்டு நிக்கிறாங்க. அந்த நிமிஷத்துல தான் அவனுக்கு புரியுது, அவன் மறுபடியும் பிறந்துட்டான்னு. புதிய உலகம், புதிய உடம்பு. ஆனா பழைய வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் முழுக்க அவனோட கூடவே வந்திருக்கு. அவனோட அம்மா அவன் கைய தொட்ட உடனே இருந்த ஸ்கிராட்ச் ஒரு செகண்ட்ல மறைஞ்சு போகுது. ஸ்கேல்பல் இல்ல, மெடிசின் இல்ல, எதுவுமே இல்ல. அப்போதான் அவன் புரிஞ்சுக்கிறான், இந்த உலகத்துல மேஜிக் உண்மையா இருக்குன்னு. இது சாதாரண உலகமே இல்ல, மான்ஸ்டர்களை வேட்டையாடுற சோசன் பீப்புள் இருக்கும் பியோர் ஃபேண்டசி வேர்ல்ட். மத்த சாதாரண மக்கள் எல்லாரும் மாப்ஸ்க்கு ஃபாடர் மாதிரி தான் வாழ்றாங்க. இந்த எண்ணங்களோட ஹீரோ படுக்கையில விழுந்து தூங்கிடுறான். ஆனா அந்த நைட் அவன் உடம்புக்குள்ள ஒரு விசித்திரமான எனர்ஜி ஓட ஆரம்பிக்குது. மானா அவன் உடம்பு முழுக்க ஓடிக்கிட்டே இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அவன் ட்ரை பண்ணறான். வருஷங்கள் கழிச்சு ஃபைனலி அதுல மாஸ்டரி அடைஞ்சிடுறான். ஒரு நாள் அவன் கையில ஃபயர் ஸ்பெல் உருவாகுது. ஆனா அந்த ஃபயர் அவனோட விரலையே சுட்டுடுது. அதுக்கப்புறம் இன்னும் பவர்ஃபுல் ஸ்பெல்ஸ் தேடி அவன் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு புரியாம போகுது. மேஜிக் டெக்ஸ்ட் புக்ல மானா மேனிப்புலேஷன் பத்தி எழுதியிருக்கிற எக்ஸ்பிளனேஷன் அவனுக்கு சரியா சென்ஸ் ஆகல. புக்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, மானாவை உடம்புக்குள்ள சேமிச்சு தேவையான நேரத்துல யூஸ் பண்ணணும்னு. ஆனா ரே அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறா. சுத்தி இருக்கிற மானாவையே நேரடியா யூஸ் பண்ண முடியும் போது எதுக்கு பாடிக்குள்ள ஸ்டோர் பண்ணணும், அதுவே அன்னெசரி லிமிட்டேஷன் இல்லையான்னு அவன் நினைக்கிறா. அதனால ஒரு புதிய ஐடியா ட்ரை பண்ண முடிவு பண்றா. மானாவை ஃபோர்ஸா பாடிக்குள்ள அடக்கி வைக்காம அது நேச்சுரலா ஃப்ளோ ஆக விடுறது. சுத்தி இருக்கிற ஆம்பியன்ட் மானாவை நேரடியா டிரா பண்ணினா கண்ட்ரோல் இன்னும் பெட்டரா இருக்கும், குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். மானா சர்க்கிள்ஸ் கூட தேவையில்லாம போயிடும்னு அவன் கண்ட்ரோல் பண்றா. இது டேஞ்சரஸா இருக்கலாம், இதுவரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத மெத்தடாவும் இருக்கலாம். ஆனா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும்னு ரே முடிவு பண்றா. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்த உடனே அவனே ஷாக் ஆகிட்றா. ரிசல்ட் அவன் எதிர்பார்த்ததை விட ரொம்ப மேல இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல ரேயோட அம்மா சந்தோஷமா அவனோட அப்பாவிடம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த சான்ஸ் கிடைச்சானும் ரே புத்தகம் படிச்சுட்டே இருக்கிறா. நம்ம பையன் கண்டிப்பா ஃபியூச்சர்ல பெரிய மெஜிஷியன் ஆக போறான்னு பெருமையா சொல்றாங்க. ஆனா அவனோட அப்பா உடனே எதிர்த்து பேசுறாரு. அவனோட பாடி பில்டுக்கு மெஜிஷியனை விட ஸ்வாட்ஸ்மேன் தான் பர்ஃபெக்ட்னு சொல்றாரு. அதுக்கம்மா, உங்கள மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா அவனும் மீட் ஹெட் ஆயிடுவான்னு சொல்றாங்க. அதுக்கு அவனோட அப்பா, அப்படினாலும் ஹேண்ட்ஸம் மீட் ஹெட்டா தான் இருப்பான்னு சீரியஸா சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்றாரு. லைப்ரரியில இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரே, இவ்வளவு சத்தமா பேச போறாங்கன்னா எதுக்கு ஹைட் ஆகுறாங்கன்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனோட அம்மா மெதுவா கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரை பத்தி பெருமையா இருந்தாலும் அவன் புக்ஸ்ல ரொம்ப மூழ்கி போயிட்டானோன்னு பயப்படுறாங்க. அவன் வயசுல இருக்கிற குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறாங்க. ஆனா ரேக்கு புக்கு மட்டும்தான் முக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க. அவனோட அப்பா அவங்கள காம் பண்ண முயற்சி பண்றாரு. பெரும்பாலான பேரண்ட்ஸுக்கு தங்களோட குழந்தை படிக்கணும்னு தான் ஆசை. நீங்களே அவன் பெரிய மெஜிஷியன் ஆகணும்னு நினைச்சீங்களேன்னு சொல்றாரு. ஆனா ரேயோட அம்மா அமைதியா நின்றுடுறாங்க. அவங்களோட மனசுல இருந்த கவலை மட்டும் இன்னும் போகல. ரேக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியுது. இப்போ அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜ் மட்டும் போதாதுன்னு. அதனால மானா பாடிக்குள்ள ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட் எஃபிஷியன்சில டிராவல் ஆகுற மாதிரி ஒரு புதிய பாத்வே உருவாக்கணும்னு முடிவு பண்றான். அடுத்த நாள் காலையில ரே வீட்ல புதிய நாள் ஆரம்பிக்குது. அவனோட எனர்ஜெட்டிக்கான அம்மா திடீர்னு ரூம்குள்ள வந்துட்டு, என்னோட கியூட் சன் எங்க இருக்கிறான்னு கூப்பிடுறாங்க. உள்ள வந்த உடனே ரே மறுபடியும் புத்தகம் படிச்சிட்டு இருப்பதை பார்த்து சிரிச்சிடுறாங்க. அதே நேரத்துல கொஞ்சம் கவலையும் படுறாங்க. இவ்ளோ டெடிகேஷன் நல்ல விஷயம்தான், ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் விளையாடணுமேன்னு மனசுக்குள் நினைக்கிறாங்க.
அவங்களோட தாட்ஸை கேட்ட மாதிரி ரேயும் அவங்கள பார்த்துட்டு நம்ம கூட ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு கில்ட்டா ஃபீல் பண்றாங்க போலன்னு நினைக்கிறான். கொஞ்சம் நர்வஸான அவனோட அம்மா தன்னோட மனசை ஸ்டெடி பண்ணிக்கிட்டு, ரே இன்னைக்கு அம்மாவோட விளையாட வரியான்னு கேக்குறாங்க. அத கேட்ட ரே உடனே எக்ஸைட்மெண்டா ஆயிடுறான். அவனுக்கு இது மேஜிக் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா தோணுது. சரி போலாம்னு உடனே அக்ரி பண்ணிடுறான். அவனோட ஈகர் ரியாக்ஷன் பார்த்த அம்மா எமோஷ்னலா ஆகிடுறாங்க. ரேன்னு மெதுவா அவன் பேரை சொல்லிட்டு அவனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை ரொம்ப முன்னாடியே பண்ணியிருக்கணும்னு மனசுக்குள் நினைக்கிறாங்க. ஆனா ரேக்கு ஒன்றுமே புரியல. அம்மா என்ன செய்ய போறாங்கன்னு கன்ஃபியூஸா அவங்கள பார்த்துட்டு மாம்னு தயக்கமா கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அவனை லைப்ரரிக்கு கூட்டிட்டு போகாம வெளியே கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ரே குழம்பிடுறா. புக்ஸ் எங்க, எதுக்கு வெளியே போறோன்னு யோசிக்கிறா. நான் இன்னும் ஸ்டடி பண்ணணுமே, பிராக்டிஸ் தான் முக்கியம்னு சொல்ல முயற்சி பண்றா. ஆனா அவனோட அம்மா அதை கேட்டுட்டு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. எவ்வளோ ஸ்டுடியஸா இருக்கிறா பாருன்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் கட்டிப்பிடிக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் பிரேக் எடுத்துக்கலாம், வெளி உலகம் பார்க்கணும்லன்னு சொல்றாங்க. வெளியே போய் கொஞ்சம் ஃபன்னா இருக்கலான்னு என்கரேஜ் பண்றாங்க. அப்போதான் ரே ஒரு விஷயம் ரியலைஸ் பண்றா. இந்த உலகத்துல மறுபடியும் பிறந்ததுல இருந்து அவன் ஒரு தடவை கூட வெளியே போவேதே இல்லை. இந்த வேர்ல்டு உண்மையில எப்படி இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு நாள் பிரேக் எடுத்தா பரவாயில்லன்னு ஃபைனலி அக்ரி பண்றா. அதை கேட்ட அவனோட அம்மா உடனே சந்தோஷமா அப்போ இப்பவே கிளம்பலாம்னு அவனை வெளியே கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு வெளியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் ரே. அடுத்த செகண்ட் அவனோட கண்கள் பெருசா திறந்துடுது. அவன் முன்னாடி பெரிய டவுன், நீளமான ரோடு, திறந்த வானம், புதுசா இருக்கும் உலகம் முழுக்க விரிஞ்சு கிடக்குது. 3 வருஷமா வீட்டுக்குள்ள புத்தகம் மட்டும் படிச்சிட்டு இருந்தரே ஒரு தடவை கூட வெளியே வரணும்னு நினைச்சதே இல்லைன்னு ரியலைஸ் பண்றா. இப்போ ஓப்பன் ஸ்கையை ஃபீல் பண்ணும்போது தன்னைத்தானே ஒரு கேஜுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தேன்னு புரிஞ்சுக்கிறா. அவனோட அம்மா அவனை பார்த்துட்டு போய் சுத்தி பாருன்னு மெதுவா சொல்றாங்க. ரே கிராஃப் மேல தன்னோட அடியை வைக்கிறா. அதுக்கப்புறம் எக்ஸைட்டடா ஓட ஆரம்பிக்கிறா. நீல வானத்துக்கு கீழே சுதந்திரமா சந்தோஷமா குழந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கிறா. இந்த புதிய உலகத்துல வாழ்க்கைய ஃபர்ஸ்ட் டைம் உண்மையாவே அனுபவிக்க ஆரம்பிக்கிறா. அவன் ஃபேஸ் முழுக்க பியூர் ஹாப்பினஸ் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெரிய ஃபாரஸ்டும் ஸ்பார்க்லிங் லேக்கும் இருக்கும் அழகான இடத்த பார்த்துட்டு ரே அமைதியா நிக்கிறா. அந்த சீனரிய பார்த்துட்டு அவனே மெய் மறந்து போயிடுறான். அப்போ அவனோட பழைய வாழ்க்கை நினைவுக்கு வர ஆரம்பிக்குது. டாக்டரா இருந்தபோது தன்னோட ஹெல்த்தை பத்தியே கவலைப்படாம வாழ்ந்திருக்கிறா. ப்ரெஷர், எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ், ஆபரேஷனுக்கு மேல ஆபரேஷன், அதுதான் அவனோட வாழ்க்கை. சர்வைவ் பண்றதுக்கே அவன் முழு எனர்ஜியும் போயிருச்சு. அதனால இப்போ கிடைக்கிற இந்த ஃப்ரீடம் அவனுக்கு முற்றிலும் புதிய ஃபீலிங்கா இருக்கு. இந்த உலகத்துல குழந்தையா பிறந்ததுக்காக ஃபர்ஸ்ட் டைம் உண்மையாவே கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றா. அவன் சந்தோஷமா திரும்பி அம்மான்னு கூப்பிடுறா. அவங்கள பார்த்துட்டு மெதுவா சிரிச்சு என்ன வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ்னு மனசார சொல்லுறா. ஆனா அந்த சந்தோஷமான நாளுக்கு பிறகும் பழைய வாழ்க்கையோட நைட்மேர் அவனை விடல. எமர்ஜென்சி ரூம், அவசரமா கொண்டு வரப்பட்ட பேஷண்ட்ஸ், முடிவே இல்லாத சர்ஜரிகள், அந்த மெமரிஸ் மறுபடியும் கனவுல வர ஆரம்பிக்குது. ஆபரேஷனுக்கு நடுவுல சோர்ந்து விழுந்தாலும் இன்னும் கண்டினியூ பண்ணுன்னு சொல்ற டாக்டர்ஸோட வாய்ஸஸ் அவன் காதுல கேக்குது. திடீர்னு பயந்துட்டு குழந்த மாதிரி தூக்கத்திலிருந்து எழுந்துடுறா. மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் அன்கான்ஷியஸா வாயிலிருந்து வந்துடுது. அப்போதான் அவ ரியலைஸ் பண்ணுறா, அது வெறும் நைட்மேர் தானே. அம்மாவோட மடியில படுத்துக்கிட்டு அமைதியா யோசிக்கிறா. இவ்வளவு நல்ல நாளுக்கு பிறகும் இந்த மெமரிஸ் என்ன விடமாட்டேங்குதேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. ஒரு பீஸ்ஃபுல்லான மிடிவல் ஸ்டைல் சிட்டிக்குள்ள சீன் மாறுது. அங்கதான் இப்போ அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்த வேர்ல்டுக்குள்ள தான் மறுபடியும் ரீஇன்கார்னேட் ஆகி வந்திருக்கேன்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தன்னோட பழைய வாழ்க்கைய மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு உறுதியா முடிவு பண்றான். அதுக்கப்புறம் கேமரா மெதுவா சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டை நோக்கி ஜூம் ஆகுது. அது கிரீனரி சுத்தி இருக்கிற கோசியான அழகான வீடு. அம்மாவோட வீட்டுக்கு திரும்பி வந்த அவனை பார்த்துட்டு அவனோட அப்பா சிரிச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் சந்தோஷமா ஆமா நல்லா என்ஜாய் பண்ணோன்னு சொல்றான். அப்போ தன்னோட ரிசால்வ் ஞாபகம் வரும்போது இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும்னு அவன் முடிவு பண்றான். உடனே அவன் அம்மாவோட ட்ரெஸ்ஸை பிடிச்சு இழுத்துட்டு கூப்பிடுறான். அம்மாவும் கீழே குனிஞ்சு என்னன்னு கேட்கும்போது அவன் பிரைட்டான ஃபேஸோட தனக்கு மேஜிக் கத்துக் கொடுக்கணும்னு கேட்குறான். அந்த ரெக்வெஸ்ட் கேட்டதும் அவனோட அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. அதே நேரம் ரொம்ப எமோஷனலும் ஆயிடுறாங்க. எவ்ளோ கியூட்டா இருக்கான்னு மனசுக்குள் மெல்ட் ஆயிடுறாங்க. அவனோட அப்பாவும் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்க.
கொஞ்சம் கம்போஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் இப்பவே ட்ரைனிங் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்டு சந்தோஷமா அவனுக்கு டீச் பண்ண ஒத்துக்கிறா. அதை பார்த்துட்டு அவன் ஆக்வர்டா சிரிக்கிறான். இன்னும் கூட தன்னோட பேரண்ட்ஸ் இப்படி ஓவர் ஜாய்ட் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு பழகவில்லைன்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். இது அவனோட ரிக்வெஸ்ட்னால. அப்படின்னா இப்பவே மேஜிக் லெசன் ஆரம்பிக்கலான்னு அவனோட அம்மா சொல்றா. அதுக்கப்புறம் அவன் முன்னாடி ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி காட்டுறா. அவங்களோட கையில பிளேசிங் ஃப்ளேம் உருவாகுது. அதை பார்த்தா அவன் ஜென்யூனா அமேஸ்ட் ஆகலாம். ஆனா அவன் ரியாக்ஷன் ரொம்ப காமா இருக்கிறது அவனோட அம்மாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. அதனால மறுபடியும் ஸ்பெல் யூஸ் பண்ணிட்டு பாரு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு எக்ஸைட்டடா சொல்றா. உடனே அவனும் ஃபோர்ஸ்டா கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷன் கொடுக்கறான். ஸ்பெல் இம்பாக்ட் கம்மியா இருந்துச்சோன்னு அவனோட அம்மா நினைக்கிறாங்க. ஆனா அவன் இதே மாதிரி மேஜிக்க முன்னாடியே பல தடவை பார்த்துருக்கிறத அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வா உட்கார்ந்து லெசன் கண்டினியூ பண்ணலான்னு அவனோட அம்மா சொல்றா. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மேஜிக்கோட பேசிக் பிரின்சிபல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. இமேஜின் பண்ற மேஜிக் தான் மானாவா கன்வெர்ட் ஆகுதுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெல் யூஸ் பண்ண ட்ரிகர் வேர்டும் ஆக்ஷனும் தேவைப்படும்னு சொல்றாங்க. அதனால மேஜிக் யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ அவன் ஃபுல்லா அவங்களோட ஈகர் ஸ்டூடெண்டா மாறி கையை தூக்கி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் மானாவை வேற ஒரு மெத்தட்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்கறான். அந்த கொஸ்டின் கேட்டதும் அவனோட அம்மா கன்ஃபியூஸா ஆகுறா. உடனே அவன் ஃபயரை எக்ஸாம்பிளா எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். மானாவை பர்ன் பண்ணி அதை கேதர் பண்ணி கம்பஸ்ட் ஆக வைக்கலான்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன் ஆட் பண்ணி இக்னைட் பண்ணலான்னு எக்ஸ்பிளைன் பண்றான். மானாவை 3 தடவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு பதிலா ஒரே தடவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணினா இன்னும் சிம்பிளா இருக்கும்னு அவன் சொல்றான். ஆனா அப்படி பண்ணினா அது சீக்கிரமா டிஸ்பர்ஸ் ஆகிடலான்னு அவனே சொல்றான். இவ்ளோ அட்வான்ஸ்டான கொஸ்டின் கேட்டதை பார்த்துட்டு அவனோட அம்மா அதிர்ச்சி ஆயிடுறா. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறம் நீ சொல்ற ஐடியா தியரிட்டிக்கலி பாசிபிள் தான்னு சொல்றா. அந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப்ஸை ஒரே நேரத்துல குரூப் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணினா வேலை செய்யலான்னு எக்ஸ்பிளைன் பண்றா. ஆனா அந்த கம்பைன்ட் ப்ராசஸ் இப்போ வரைக்கும் தியரியில ஒட்டும்தான் இருக்குன்னு சொல்றா. அதை கேட்டுட்டு அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. சுத்தி இருந்த ரூமை பார்த்துட்டு ரே மானாவை ஸ்டெபிலைஸ் பண்றத பத்தி இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஸ்டெபிலைசேஷன்னா உண்மையில என்ன அர்த்தம்னு அவன் மனசுக்குள் கேள்வி கேட்கிறான். அவனோட யோசனைப்படி ஒரு மேஜிக் முழுமையான ஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறம் அதுல கூடுதலா ஆட்ரிபியூட் சேர்க்க முடியும்னு புரிஞ்சுக்கிறான். அதை டெஸ்ட் பண்ண பார்க்க அவன் கையில மானாவை சேனல் பண்றான். அடுத்த செகண்ட்ல அவனோட கை முழுக்க ஸ்பார்க்கிள் ஆக ஆரம்பிக்குது. ஆனா கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடியே அந்த மானா ஒரு பவர்ஃபுல் பீமா வெடிச்சு வெளியே போயிடுது. அதை பார்த்த ரேக்கும் அவனோட அம்மாவுக்கும் செம்ம ஷாக் ஆயிடுது. ஆனா அடுத்த நிமிஷமே ரே எக்ஸைட்மெண்ட்ல நான் செஞ்சுட்டேன்னு கத்துறா. சத்தம் கேட்ட அவனோட அப்பா வேகமா ரூமுக்குள் ஓடி வந்து இங்க என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா அவனோட அம்மாவுக்கே எதுவும் புரியலன்னு சொல்றாங்க. ஏன்னா ஸ்பெல் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மானா ஃப்ளோயே அவங்களால சென்ஸ் பண்ண முடியல. சாதாரணமா எந்த மேஜிக் யூஸ் பண்ணாலும் மானா ஃப்ளோ கண்டிப்பா ஃபீல் ஆகும். ஆனா ரே யூஸ் பண்ண மேஜிக் மட்டும் எந்த சிக்னலும் கொடுக்காம இன்ஸ்டன்டா ஆக்டிவேட் ஆனது அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தோணுது. தன்னோட பழைய ரிப்பிட்டிவ் ஒர்க்கை நினைச்சுக்கிட்டு இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் இதை எப்படி சென்ஸ் பண்ண முடியலன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதே நேரம் ரே மானாவை ஆட்டம்ஸ் காம்பவுண்ட்ஸ் மாதிரி அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி கம்பேர் பண்ணும்போது மேஜிக்கை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு அவன் நினைக்கிறான். தன்னோட பையன் இவ்ளோ ஆழமா யோசிக்கிறத பார்த்து அவனோட அம்மா இவன் உண்மையில என்ன மாதிரி குழந்தைன்னு மனசுக்குள்ள ஆச்சரியப்படுறாங்க. தான் அவனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததை ரியலைஸ் பண்ணி அவங்க மறுபடியும் நார்மல் ஆகுறாங்க. அதை கவனிச்ச ரே ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறா. உடனே அவங்க நீ இவ்ளோ சீக்கிரமா மேஜிக் யூஸ் பண்றத பார்த்து ப்ரௌடா ஃபீல் பண்றேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரேவும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம பையன் ஒருவேளை ஜீனியஸ் ஆயிருக்கலாமேன்னு அவங்க ஜோக்கிங்கா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரியாகி முழு வானமும் நட்சத்திரங்களால நிரம்பிடுது. படுக்கையில விழிச்சபடியே இருந்த ரே தன்னோட நிலைமை இப்போ சீரியஸா மாறிடுச்சுன்னு யோசிக்கிறா. பக்கத்து ரூம்ல அவனோட அம்மா அப்பா ரேவோட டேலண்ட் பத்தி கவலையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அகாடமிக்கு இதை பத்தி தெரிஞ்சா அவங்கள நம்ம கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. எதுவானாலும் தன்னோட பையனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ரிசால்வ் பண்ணிக்கிறாங்க. அதை கேட்ட ரே அவங்க தன்னை பத்தி தான் பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறா. அகாடமியை அவாய்ட் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுது. ரே ரொம்ப ரேரா பிறக்கிற ஜீனியஸ்னு அவனோட அம்மா சொல்றாங்க. 100 வருடத்துக்கு ஒருத்தர் தான் இப்படிப்பட்ட குழந்தை பிறப்பாங்கன்னு அவங்க பயத்தோட பேசுறாங்க. அகாடமிக்கு இது தெரிஞ்சா கண்டிப்பா ரேவை கிளைம் பண்ணிடுவாங்கன்னு அவங்க நம்புறாங்க. அகாடமி எப்படி இருக்கும்னு ரேக்கு தெரியல. ஆனா தன்னை ஃபோர்ஸ் பண்ணி அங்க கூட்டிட்டு போகலாம்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அதை அவாய்ட் பண்ணணும்னா சாதாரண மேஜிக் பிராக்டிஸ் மட்டும் போதாதுன்னு அவன் முடிவு பண்றான். அதுக்காக ஓவர்வெல்மிங் பவர் அடையணும்னு ரெசால்வ் பண்ணிக்கிறான். ஃபன்னுக்காக மேஜிக் கத்துக்கிற ஃபேஸை தாண்டி இப்போ உண்மையான ஸ்ட்ரென்த்துக்காக ட்ரெயின் பண்ண முடிவெடுக்கிறான்.
அடுத்த நாள் காலையில பறவைகளோட சத்தம் முழு இடத்தையும் நிரப்பிடுது. விண்டோ வழியா வந்த சன்லைட் புதிய நாளை அனௌன்ஸ் பண்ணுது. டெஸ்க் முழுக்க நோட்ஸும் மேஜிக் புக்கும் கிடக்கிறத பார்த்தாலே ரே முழு ராத்திரியும் ஸ்டடி பண்ணியிருக்கிறது தெரிஞ்சிடுது. இப்ப ஒயிட் ஹேருடன் பெரியவனா மாறிய ரே தூக்கத்துல இருந்து எழுந்து யானிங் விடுறான். வெளிச்சத்தை பார்த்துட்டு ஏற்கனவே காலை ஆகிடுச்சான்னு சொல்றான். இப்படி ஹெர்மிட் மாதிரி ரூமுக்குள்ள இருந்தா டைம் போறதே தெரியலன்னு அவன் சிரிச்சுக்கிட்டே பேசுறான். அப்போதான் இப்போ அவனுக்கு 15 வயசு ஆகிடுச்சுன்னு ரிவீல் ஆகுது. ஒருவேளை இப்போ வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சோன்னு அவன் யோசிக்கிறான். இது வரைக்கும் அவன் பண்ண ரிசர்ச்சும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் அவனோட மேஜிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரொம்ப அதிகப்படுத்தியிருக்கு. மெடிடேஷனும் ட்ரைனிங்கும் காரணமா மானாவை பத்திய அவனோட கிராஸ்ப் இன்னும் டீப்பா மாறிடுது. அதுதான் அவனோட ரேபிட் மேஜிக்கல் growthக்கு ஃபவுண்டேஷன் ஆகுது. வருஷ கணக்கா ஹியூஜ் அமௌண்ட் மானாவை அப்சார்ப் பண்ணதுனால அவனோட முடி முழுக்க வெள்ளையா மாறிடுது. வெளியே போக தயாரான ரே ஒரு சைன் போர்டு எடுத்துக்கிறான். தன்னோட பழைய மெடிக்கல் நாலேஜ் இந்த வேர்ல்ட்ல எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவனுக்கே தெரியல. ஆனா அதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்றான். அந்த போர்டுல நோயாளிகளை குணப்படுத்தப்படும்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த ஐடியா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலான்னு அவன் நினைக்கிறான். வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை தன்னோட அபிலிட்டிஸை யூஸ் பண்ணி பார்க்கணும்னு முடிவு பண்றான். அடுத்த செகண்ட்ல ஹியூஜா ஃபயர் மேஜிக் அன்லீஷ் பண்றான். அதுக்கப்புறம் விண்டும் ஐஸ் மேஜிக்கும் யூஸ் பண்ணி பல எலமெண்டல் ஸ்பெல்ஸை டெஸ்ட் பண்றான். கடைசில அவனோட விரல் நுனியில ஒரு மேசிவ் மேஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் உருவாகுது. அதை பார்த்தாலே அவனோட ப்ரிசைஸ் கண்ட்ரோல் எந்த லெவல்ல இருக்குன்னு புரிஞ்சிடுது.